கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் சிமிர்னா சபைக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் தாசன் வழியாக. சிமிர்னா என்று சொல்லுவது இது ஆசியாவில் உள்ள 7 சபைகள்ல 2வது சபையாய் கருதப்படுகிறது. இந்த சபை இறைவனுடைய பாராட்டுதலை பெற்ற 2வது சபை. அந்த மக்களுடைய விசுவாச ஓட்டத்தை அவர் தீர்க்கமாய் ஆராய்ந்து அந்த மக்களுடைய வாழ்வு நிலைகளை புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் ஆலோசனையாகவும் சொல்லுகிற வார்த்தைகளை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். பொதுவாக இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் இறைவனுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எடுக்கும் பொழுது அதன் அஸ்திபாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு எத்தனைப்பார்கள். அப்படி கடந்து வரும் பொழுது அவர்கள் எல்லாம் சுமூகம் என்று சொல்ல முடியாது. அதில் இடர்கள் உண்டு. இந்த சிமிர்னா என்பதற்கு கசப்பு என்ற பொருளும் வெள்ளை போலம் என்ற பொருளும் உண்டு. பாருங்கள், மாறாவிலே அவர்கள் வந்த பொழுது கசப்பான தண்ணீர் இருந்தது. ஆண்டவர் சிலுவையில இருந்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். இந்த இந்த கசப்பு எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், உபத்திரவங்களுக்கும் நிந்தைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒப்பிடப்படுகிறது. இந்த சிமிர்னா சபையை சேர்ந்த மக்கள் விசுவாசத்திலே உறுதிப்பாடாய் இருந்த பொழுது அவர்கள் பல நிலைகளிலே உபத்திரவப்பட்ட மக்களாய் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 150 312ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த மக்கள் பட்ட பாடுகள், விசுவாசிகள் பட்ட பாடுகள், விசுவாசத்தை காத்துக்கொள்ள அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளமாய் உண்டு. கிறிஸ்துவுக்கு பின் 155 போலிகார்ப் என்ற பேராயர் அந்த இடத்துல படாத பாடுகளை பட்டார். அந்த மக்களோடு கூட அவரை தீயிட்டு கொளுத்தி அவரை கொலை செய்தார்கள். அவர் 86 வயதுல அவரை தீயிட்டு கொளுத்த முற்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, 86 ஆண்டுகள் என்னை பராமரித்த பராபரனை நான் மறுதளிப்பது எப்படி என்று சொல்லி தீக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அங்கு இருந்த விசுவாசிகள் சந்தித்தார்கள். இரத்த சாட்சியான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த சிமிர்னா என்பது துருக்கியின் ஒரு பகுதியாகிய இஸ்மிர் என்று அழைக்கப்படுகிற பகுதியாய் காணப்படுகிறது. கடவுளின் நன்மதிப்பை பெற்ற திருச்சபை. ஜீவ கிரீடத்தை அது பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசையாய் இருந்தது. பாருங்கள், 10வது வசன பிற்பகுதியில, ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சிமிர்னா திருச்சபை கடந்து வந்த பாதை இது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய ஓட்டத்திலே கடந்து வருகிற பாதை எத்தனையோ விதமான நெருக்கடிகள், சோர்வுகள், தொய்வுகள் உண்டு. ஆனால் விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது இறைவன் சிமிர்னா சபைக்கு அவர் கொடுத்த அதே வாக்குறுதியை நமக்கும் கொடுத்து ஜீவ கிரீடத்தை தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பாடுகளை கண்டு துவண்டு போகாதபடிக்கு தேவனிடத்துல பட்சமாய் இருக்கும் பொழுது அவர் வெற்றியின் இலக்கை நமக்கு நிர்ணயிக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசியாவின் 7 சபைகளில சிமிர்னா சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வாழ்க்கைக்காக அவர்கள் கடந்து வந்த பாதையிலே உண்டான போராட்டங்கள், கசப்பான வாழ்க்கை, அவற்றின் மத்தியிலும் அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டதை போல இன்றைக்கும் உலக போராட்டங்களை நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும். ஜெபிக்கிறோம். ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.